வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 31/8/2025. இப்போ வந்து நம்ம வந்து வயலில் தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் சம்பா. இது ஒரு 45லேருந்து 50 சென்ட்டுக்கு வந்து நடவு செஞ்சுருக்கிறோம். நான் பயிரிட்டு இருக்கிறோம். கடந்த 7/5/2025 அப்போ வந்து டைரக்ட் சோவிங் மெத்தடில் இது விதை போட்டு இன்றைக்கி 111வது நாளில் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். கதிரெல்லாம் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 20 நாளில் வந்து இது வந்து அறுவடைக்கு வந்துடும். இது 20-25 நாள். மொத்தம் ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 130லேருந்து 135 நாள். சீதோஷ்ண நிலையத்துக்கேற்றாப்போல் இது முன்ன பின்ன வந்து மாறும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைவிச்சிருக்கேன். இது வந்து எந்த ரசாயனமும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி வேட்டி கூட இயற்கை முறையில் தான் நம்ம வந்து அடிக்கணும். அதனுடைய பல பதிவில் நம்ம வந்து தகவல் சொல்லியிருக்கோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எசன்ஸ் எடுத்து அதை நாட்டு மாட்டு கோமியத்தில் இது பண்ணி அதை தெளிக்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், புங்க எண்ணெய் அதை காதி சோப்பினுடைய அந்த கரைசலில் வந்து அதையும் தெளிக்கிறோம். நம்ம அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பல தழைகள் எடுத்து அதை வந்து கோமியத்தில் ஊற வச்சு அந்த இது எடுத்து தெளிக்கிறோம். நம்ம அந்த பல தழைகள் சொல்லும் போது உங்களுக்கு வந்து வேப்ப இலை, ஆடாத்தோடா, நொச்சி, எருக்கை இலை, பப்பாளி இலை, இந்த மாதிரி 5 தழைகள் வந்து கோமியத்தில் நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அதை வந்து அந்த எசன்ஸ் எடுத்து நம்ம தெளித்து பூச்சியை வந்து விரட்டுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, இதுக்கு சத்துன்னு பார்க்கும்போது கடலை புண்ணாக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து அந்த நீர் பாசன வழியில் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு கோமியம், சாணம், அதுக்கப்புறம் வந்து இது வெல்லம் சேர்த்து இந்த மண், இந்த பயிரிடுற அந்த இடனுடைய மண்ணை நம்ம போட்டு அதை பாய்ச்சின்னு இருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்தம் பொட்டோ இல்லை வேறு பொட்டும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதை பண்ணாதே இது வரைக்கும் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். இந்த வகையாக நம்ம ரெடி பண்ணி அதில் விளைஞ்ச பயிர் தான் இது. இந்த அளவுக்கு வந்து நல்லா ஒரு 3 அடிக்கு மேலே வந்து நல்லா விளைச்சல் வந்துருக்கு. இப்போ அடுத்தடுத்த பதிவில் வந்து நம்ம தகவல் சொல்லுவோம். இதனுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னா உங்களுக்கு அதாவது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இதை வந்து சரி பண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது ரத்தத்தில் அதாவது கொழுப்பு அதிகமாகும் போது அந்த ரத்த இதில் வந்து பேசேஜில் வந்து பிளாக்ஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து பிபி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் சரி பண்ணுற அரிசி தான் இந்த வந்து சிவன் சம்பா. இதுவும் நம்ம வந்து ஒரு 45லேருந்து 50 சென்ட்டு அதை ஏக்கருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து சம்பா பட்டத்தில் பண்ணுவாங்க இதை. ஆனால் நம்ம வந்து சித்திரை பட்டத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட இதை வந்து ரெகுலராக வந்து பயிரிடணும் என்ற நோக்கத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாத ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து இது வந்து அற்புதமான அரிசி. இது வெள்ளை அரிசிலே வந்து நீங்கள் ரெகுலராக இந்த அரிசி எடுத்துக்கும் போது என்னென்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இந்த அளவு வந்து இன்னும் அதிகமாகாத அதே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணும். அது மாதிரி ஒரு சிறப்பான அரிசி ரகத்தை சேர்ந்தது இந்த சிவன் சம்பா. அடுத்த நல்ல பெனிஃபிட் பார்க்கும்போது ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது 3வது. 4வது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தியான ஒரு அரிசி வகைன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ சிவன் சம்பா வந்து இந்த மாதிரி 4 விதமான முக்கியமான நோய் பிரச்சனைகள் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் வந்து சரி செய்யும் ஒரு அற்புதமான இது வந்து நம்மளும் பயிரிடுறோம்.